கவன சிதறல் தோல்வியை தரும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு சிறந்த ஓவியர் அவருடைய திறமையை முன்வைத்து ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார். அதை தன் நண்பரிடம் காட்டி, இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அவருடைய நண்பரும் இது நன்றாக இல்லை என்று கூறினார். உடனே அந்த ஓவியர் அந்த ஓவியத்தை சரி செய்து தன் நண்பரிடம் கேட்க, இன்னும் சரியாக வரவில்லை என்று கூறினார். மீண்டும் மீண்டும் அந்த ஓவியர் தான் வரைந்தவற்றை சரி செய்ய, அவருடைய நண்பரோ நன்றாக இல்லை என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார். சற்று யோசித்து பார்த்த அந்த ஓவியர் தன் நண்பரிடம், நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று அனுப்பிவிட்டு தனது ஓவியத்தில் முழு கவனத்தையும் செலுத்தி ஓவியத்தை வரைந்தார். தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பிய அவரது நண்பர் அந்த ஓவியத்தை கண்டு ஆச்சரியத்துடன், இப்போது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவரை பாராட்டினார். அன்பார்ந்தவர்களே, பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரை போல குத்து சண்டை இடமாட்டேன். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9வது அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள இறை வசனங்கள். எந்த ஒரு செயலையும் நாம் நம்முடைய முழு கவனத்துடன் செய்தால் வெற்றி நிச்சயம். அதை விட்டுவிட்டு அச்செயலை பிறர் பார்க்கின்றனரே என்று ஒருவித பயத்துடன் செய்தால் அது முழுமையை தராது. நம்முடைய செயல்களில் நமது முழு கவனத்தையும் செலுத்தி செய்தால் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.